வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். நீங்கள் மேக்கப்பில் சில யுக்திகள் கொண்டு செயல்படுவதன் மூலம் உங்கள் வாடிக்கையாளருக்கு சமச்சீர் தோற்றத்தை உருவாக்கலாம். சரியான விகிதாச்சாரம் கொண்டு உங்கள் வாடிக்கையாளரின் சிறந்த முக அம்சங்களை வெளிப்படுத்தலாம். நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் புருவங்களுக்கு சரியான அலங்காரம் செய்து காட்டவும், கண்களுக்கு சரியான அலங்காரம் செய்து காட்டவும், உதடுகளுக்கு சரியான அலங்காரம் செய்து காட்டவும் முடியும். இப்பொழுது பல்வேறு வகையான புருவங்களை சரிசெய்யும் செயல்முறையை பார்ப்போம். மெல்லிய புருவங்கள். இயற்கையான வடிவத்தை பின்பற்றி புருவங்களை நிரப்ப புருவ பென்சிலை பயன்படுத்தவும். படிப்படியாக அடர்த்தியை உருவாக்கி முழுமையான தோற்றத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஸ்பூலி பிரஷ் பயன்படுத்தி தயாரிப்பை கலக்கவும் மற்றும் கடுமையான வரிகளை மென்மையாக்கவும். சீரற்ற அல்லது சமச்சீரற்ற புருவங்கள். புருவங்களுக்கு தேவையான வடிவம் மற்றும் சமநிலையை தீர்மானிப்பதன் மூலம் தொடங்கவும். இயற்கையான வடிவத்தை பின்பற்றி மெல்லிய புருவத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்ப புருவ பென்சிலை பயன்படுத்தவும். முழுமையான புருவத்தில் அதன் இயற்கையான வடிவத்தை பராமரிக்க லேசாக நிரப்ப அதே தயாரிப்பை பயன்படுத்தவும். தயாரிப்பை கலக்க ஸ்பூலி பிரஷ் பயன்படுத்தவும் மற்றும் இரண்டு புருவங்களுக்கு இடையில் தடையற்ற மாற்றத்தை உருவாக்கவும். மெல்லிய புருவத்தை அதிகமாக நிரப்புவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது சமச்சீரற்ற தன்மையை மேலும் கவனிக்க வைக்கும். மெல்லிய அல்லது ஸ்பார்ஸ் டைல் எண்ட் புருவங்கள். முழு வளர்ச்சியின் இயற்கையான திசையை பின்பற்றி புருவ பென்சிலை பயன்படுத்தி புருவங்களின் வாலை நீட்டவும். வால் பகுதியில் உள்ள அடர்த்தி மற்றும் தடிமன் படிப்படியாக அதிகரித்து புருவத்தின் மற்ற பகுதிகளுக்கு கலக்கவும். ஸ்பூலி பிரஷ் பயன்படுத்தி தயாரிப்பை கலக்கவும். மென்மையாகவும் இயற்கையான தோற்றத்தை உருவாக்குவோம். புருவங்களை கரெக்டிவ் மேக்கப் செய்வதற்கு தேவையான பொருள்களை பார்ப்போம். நமக்கு தேவையான பொருள்கள்: ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ பவுடர், ஸ்பூலி பிரஷ், ஐப்ரோ பிரஷ், ஐப்ரோ ஜெல் மற்றும் ஹைலைட்டர். கரெக்டிவ் மேக்கப் மூலம் புருவத்தை சரிசெய்வது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் புருவங்களை மேல் நோக்கி மற்றும் வெளிப்புறமாக அமைக்க ஸ்பூலி பிரஷை பயன்படுத்தவும். இது முடிகளை பிரிக்க உதவுகிறது மற்றும் இயற்கை வடிவத்தின் தெளிவான பார்வையை வழங்குகிறது. 3 கற்பனை கோடுகளை வரைவதன் மூலம் உங்கள் புருவங்களின் சிறந்த தொடக்க புள்ளி, வளைவு மற்றும் இறுதிப் புள்ளியை தீர்மானிக்க ஒரு ப்ரோ பென்சில் அல்லது மேக்கப் பிரஷ் போன்ற நேரான பொருள்களை பயன்படுத்தவும். தொடக்கப் புள்ளியை கண்டறிய மூக்கின் பக்கவாட்டில் பொருளை செங்குத்தாக சீரமைக்கவும். மூக்கின் பக்கத்திலிருந்து மூலை விட்டமாக வளைவுக்கான கண்ணின் மையத்தின் வழியாகவும், மூக்கின் பக்கத்திலிருந்து கண்ணின் வெளிப்புற மூலைக்கு இறுதிப் புள்ளியாகவும் இருக்கும். பென்சில் அல்லது பவுடரை பயன்படுத்தி புருவங்களின் கீழ் மற்றும் மேல் விளிம்புகளை லேசாக வரைவதன் மூலம் தொடங்கவும். உங்கள் புருவங்களின் இயற்கையான வடிவத்தை பின்பற்றவும். மேல் நோக்கி ஸ்ட்ரோக்குகளை பயன்படுத்தி புருவம் தயாரிப்பு பவுடர் அல்லது பென்சில் மூலம் சிதறிய பகுதிகளை மெதுவாக நிரப்பவும். மிகவும் இயற்கையான தோற்றத்திற்காக ஒரே நேரத்தில் அதிக தயாரிப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். புருவங்களை சுத்தம் செய்து அவற்றின் வடிவத்தை வரையறுக்க தோல் நிறத்தை விட சற்று இலகுவான கன்சீலர் அல்லது ஹைலைட் செய்யும் பொருளை பயன்படுத்தவும். ஒரு மெல்லிய ஆங்கிள் பிரஷ் அல்லது சிறிய மேக்கப் பிரஷை பயன்படுத்தி புருவங்களை சுற்றி கன்சீலரை பயன்படுத்துங்கள். சுத்தமான வரையறுக்கப்பட்ட வரியை உருவாக்க அதை கவனமாக கலக்கவும். இப்பொழுது பல்வேறு வகையான கண்களுக்கான கரெக்டிவ் மேக்கப் செயல்முறையை பார்ப்போம். டார்க் சர்க்கிள்ஸ். கலர் கரெக்டரை பயன்படுத்தவும். பீச் அல்லது ஆரஞ்சு கலர். கண்களுக்கு கீழே உள்ள வட்டங்களின் டார்க் சர்க்கிள்ஸ் பகுதிகளில் ஒரு சிறிய அளவு கரெக்டரை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் விரல் நுனிகள் அல்லது சிறிய பிரஷ் பயன்படுத்தி மெதுவாக கலக்கவும். பரந்த கண்கள். மீடியம் டோன்ட் ஐ ஷேடோ ஷேடு பயன்படுத்தவும் மற்றும்
அதை கண்ணிமைகளின் உள்மூன்றில் தடவவும். கண்களின் வெளிப்புற மூலைகளுக்கு சற்று டார்க் ஐஷேடோ ஷேடை பயன்படுத்துங்கள் மற்றும் மையத்தை நோக்கி கலக்கவும். ஐலைனரை சற்று நீட்டவும். உள்மூலைகளுக்கு ஹைலைட் செய்யவும். மஸ்காராவை மேல் மற்றும் கீழ்கண் இமைகள் இரண்டிலும் தடவவும். க்ளோஸ்ட் செட் கண்கள். அத்தகைய கண்களுக்கு உள்மூலைகளில் வெளிர் வண்ணங்களை பயன்படுத்தவும் மற்றும் வெளிமூலைகளை அடர்வண்ணங்களை பயன்படுத்தி நீட்டவும். வெளிப்புற மூலைகளை கோடிட்டு வெளிப்புற மூலையில் மஸ்காராவை பயன்படுத்துங்கள். டீப் செட் கண்கள். இலகுவான ஐஷேடோ சாயல்களை பயன்படுத்தவும். ஆழத்தை சேர்க்க நடுத்தர நிறமுள்ள ஐஷேடோவை மடிப்புகளில் பயன்படுத்தவும். ஐலைனரை மேல் கண் இமைக்கோட்டில் தடவி அதை மெல்லியதாகவும் கண்ணிமைகளுக்கு நெருக்கமாகவும் வைக்கவும். கண்களை உயர்த்துவதற்கு கண்ணிமைகளை சுருட்டி மஸ்காராவை தடவவும். ஹுட்டட் ஐஸ் அல்லது ஓவர்ஹேங்கிங் இமைகள். பரிமாணத்தை உருவாக்க முழு கண்ணிமைகளிலும் மேட் மீடியம் டோன் அதாவது நடுத்தர ஐஷேடோ சாயலை பயன்படுத்துங்கள். ஆழத்தின் மாயையை உருவாக்க மடிப்புகளில் டார்க் ஐஷேடோவை பயன்படுத்தவும். கண்களை உயர்த்துவதற்கு வெளிப்புற மூலையை நோக்கி சற்று தடிமனாக மேல்மயிர் கோட்டுடன் ஐலைனரை பயன்படுத்துங்கள். கண்களை திறக்க கண்ணிமைகளை சுருட்டி மஸ்காரா தடவவும். வட்டக்கண்கள். ஆழத்தை உருவாக்க மற்றும் கண்களை நீட்டிக்க மடிப்பு மற்றும் வெளிப்புற மூலையில் மேட் மீடியம் டோன்ட் அதாவது நடுத்தர ஐஷேடோக்களை பயன்படுத்துங்கள். ஐலைனரை மேல்கண் இமைக்கோட்டுடன் தடவி வெளிப்புற மூலையை நோக்கி சற்று தடிமனாக வரைந்து வெளிப்புறத்தில் சற்று கடந்து செல்லவும். கண்களை அகலமாக்க கண் இமைகளில் மஸ்காரா தடவவும். சிறிய கண்கள். மேல் கண்ணிமைக்கு லைட் கலரை தேர்வு செய்யவும். கண் பகுதியை திறக்க புருவத்தின் கீழ் ஹைலைட் செய்யவும். மஸ்காராவை பயன்படுத்துவதற்கு முன் கண்ணிமைகளை சுருட்டவும். லைட் கலர் ஐலைனரை கீழ்கண்ணில் தடவவும். கண்ணை பெரிதாக காட்ட உட்புற இமையில் வெள்ளை ஐலைனரை பயன்படுத்தவும். கீழ்நோக்கி சாய்ந்த கண்கள். ஐஷேடோவை மேல் கண்ணிமையின் மூலைகளில் மேல்நோக்கி மற்றும் வெளிப்புறமாக பயன்படுத்துங்கள். மேல் கண்ணிமைக்கு ஐலைனரை பயன்படுத்துங்கள். கண் இமைகளை சுருட்டி மஸ்காரா தடவவும். ஓரியண்டல் கண்கள். மேல் கண்ணிமை பகுதிகளை 2 செங்குத்து பகுதிகளாக பிரிக்கவும். கண்ணிமையின் உள்பாதியில் லைட் கலர் மற்ற பாதியில் டார்க் கலரை தடவவும். புருவத்தின் கீழ் ஹைலைட்டரை பயன்படுத்துங்கள். கண்ணிமைக் கோட்டின் அடிப்பகுதியில் கீழ் உட்புறத்தில் வெள்ளை ஐலைனரை பயன்படுத்தவும். இந்த நடைமுறைக்கு நாம் பயன்படுத்தும் பல்வேறு பொருள்களை இப்பொழுது பார்க்கலாம். பிரஷ்கள், ஐலிட்ஸ் பிரைமர், ஹைலைட்டர், ஐஷேடோ, ஐலைனர், ஐலாஷ் கர்லர், மஸ்காரா. பேசிக் கரெக்டிவ் ஐ மேக்கப் எப்படி செய்வது என்று இப்பொழுது பார்க்கலாம். கிளையண்டின் கண்ணிமைகளில் ஐஷேடோ பிரைமர் அல்லது சிறிதளவு கன்சீலரை பயன்படுத்துங்கள். கிளையண்டின் ஸ்கின் டோனுடன் பொருந்தக்கூடிய மேட்டி ஐஷேடோவை அல்லது சற்று லைட் ஷேடோவை தேர்வு செய்யவும். ஐஷேடோ பிரஷ் பயன்படுத்தி கிளையண்டின் கண்ணிமை முழுவதும் இந்த நிறத்தை பயன்படுத்துங்கள். சற்றே டார்க் மேட் ஐஷேடோ ஷேடை கிளையண்டின் இமைகளின் மடிப்புக்கு பயன்படுத்துங்கள். கிரீஸில் மடிப்பில் வண்ணத்தை முன்னும் பின்னுமாக கலக்க ஃப்ளஃபி பிளெண்டிங் பிரஷ் மற்றும் விண்ட்ஷீல்ட் வைப்பரை பயன்படுத்தவும். புருவத்திற்கு சற்று கீழே புருவ எலும்பு பகுதிக்கு ஹைலைட்டர் ஷேடோ பயன்படுத்தவும். இது அந்த பகுதியை ஹைலைட் செய்து உயர்த்தும். கூடுதலாக கிளையண்டின் கண்களில் உள்மூலையில் அதே ஹைலைட் ஷேடை பயன்படுத்துங்கள். இதனால் அவை பிரகாசமாகவும் விழிப்புடனும் இருக்கும். கிளையண்ட் கண் இமைகளில் ஐலைனரை பயன்படுத்துங்கள். கிளையண்டின் இமைகளை சுருட்ட ஐலாஷ் கர்லர் பயன்படுத்தவும். பின்னர் நீளம் மற்றும் அளவைச் சேர்க்க கிளையண்டின் மேல் மற்றும் கீழ் இமைகளுக்கு மஸ்காராவை பயன்படுத்துங்கள். கரெக்டிவ் மேக்கப் என்பது இயற்கையான அம்சங்களை மேம்படுத்துவதும் விரும்பிய தோற்றத்தை அடைவதும் ஆகும். பல்வேறு வகையான உதடுகளுக்கான கரெக்டிவ் மேக்கப் செயல்முறையை பார்ப்போம். தடித்த உதடுகள். மேலும் வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு
இயற்கையான லிப் லைனின் உள்ளே சிறிது ட்ரேஸ் செய்ய லிப் லைனரை பயன்படுத்தவும். மீடியம் முதல் டார்க் லிப்ஸ்டிக் ஷேடு தேர்ந்தெடுக்கவும். கிளாசி அதாவது பளபளப்பானதை விட மேட் பூச்சுக்களை தேர்வு செய்யவும். லிப்ஸ்டிக்குடன் தடையற்ற கலவைக்கு லிப் லைனரின் விளிம்புகளை மென்மையாக்கவும். மெல்லிய உதடுகள். வாடிக்கையாளரின் இயல்பான உதடு நிறத்துடன் பொருந்தக்கூடிய லிப் லைனரை பயன்படுத்தவும். முழுமையான உதடுகளின் மாயையை உருவாக்க இயற்கையான லிப் லைனின் உதடுகளை சிறிது மேலோட்டமாக வரையவும். உங்கள் கிளையண்டின் விருப்பப்படி உதடுகளில் லிப்ஸ்டிக் ஷேடை நிரப்பவும். அதிக அளவு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய லைட் அல்லது பிரைட் வண்ணங்களை தேர்வு செய்யவும். சீரற்ற உதடுகள். சமச்சீரற்ற தன்மையை சரிசெய்ய உதட்டின் சிறிய அல்லது குறைவாக வரையறுக்கப்பட்ட பக்கத்தை அதன் இயற்கையான வடிவத்தை பின்பற்றுவதன் மூலம் தொடங்கவும். உதட்டின் பெரிய அல்லது மிகவும் வரையறுக்கப்பட்ட பக்கத்தை வரிசைப்படுத்தவும். மறுபக்கத்துடன் பொருந்துமாறு வடிவத்தை சிறிது சரி செய்யவும். உங்கள் கிளையண்டின் விருப்பப்படி உதடுகளில் லிப்ஸ்டிக் ஷேடை நிரப்பவும். அதை இருபுறமும் சமமாக பயன்படுத்துங்கள். மெல்லிய மேல் உதடு அல்லது மெல்லிய கீழ் உதடு. கீழ் உதடு மேல் உதடு சமநிலைப்படுத்த மேல் கீழ் உதடு ஆகியவற்றின் லிப் கலர் பயன்படுத்தவும். ஒட்டுமொத்த உதடு வடிவத்தை சமநிலைப்படுத்தவும். கவனத்தை கீழ்நோக்கி இழுக்கவும். கீழ் உதடு அல்லது மேல் உதட்டின் மையத்தில் ஹைலைட்டரை பயன்படுத்தவும். சிறிய வாய். உங்கள் இயற்கையான லிப் லைனுக்கு வெளியே உதடுகளை சிறிது கோடிட்டு காட்டுங்கள். லிப்ஸ்டிக் நிரப்பவும். கிளாசி அல்லது பளபளப்பான தொடுதலை பயன்படுத்துங்கள். கூப்பிட் பவ் லிப்ஸ் அதாவது கூப்பிட் பவ் உதடுகள். மேல் உதடுகளின் புள்ளியை லிப்ஸ்டிக் மற்றும் லைனர் மூலம் உதடுகளுக்கு பக்கவாட்டில் முறுக்குவதன் மூலம் சரி செய்யவும். ட்ரூப்பிங் கார்னர்ஸ் அல்லது ட்ரூப்பிங் மூலைகள். வாயின் மூலைகளை உருவாக்க லைனர் மற்றும் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தலாம். உதடுகளை கரெக்டிவ் மேக்கப் செய்வதற்கு தேவையான பொருள்களை பார்ப்போம். லிப்ஸ்டிக், கிளாஸ், லிப் லைனர், லிப் பிரஷ், லிப் பாம். அடிப்படை லிப்ஸ் மேக்கப் எவ்வாறு செய்வது என்று இப்பொழுது பார்க்கலாம். உதடுகளை ஹைட்ரேட் செய்ய லிப் பாம் தடவி மென்மையான கேன்வஸை உருவாக்கவும். லிப்ஸ்டிக்குடன் பொருந்தக்கூடிய லிப் லைனரை பயன்படுத்துங்கள். உதடுகளின் வகையின் அடிப்படையில் லிப் பென்சிலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும். லிப்ஸ்டிக்கை நேராக உதடுகளில் தடவவும் அல்லது மிகவும் துல்லியமாக வரைய லிப் பிரஷை பயன்படுத்தி உதடுகளை நிரப்பவும். மையத்திலிருந்து தொடங்கி மூலைகளுக்குச் செல்லவும். முழு உதடு பகுதியையும் சமமாக நிரப்ப வேண்டும். முழுமையான உதடுகளின் மாயையை உருவாக்க மேல் மற்றும் கீழ் உதடுகளின் மையத்தில் சிறிய அளவிலான ஹைலைட்டரை பயன்படுத்தவும். இந்த நுட்பம் உங்கள் உதடுகளை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றும் மற்றும் அவர்களுக்கு நுட்பமான தோற்றத்தை அளிக்கும். கரெக்டிவ் மேக்கப் என்பது இயற்கையான அம்சங்களை மேம்படுத்துவதும் விரும்பிய தோற்றத்தை அடைவதும் ஆகும். இது அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் கண்களுக்கு சரியான அலங்காரம் செய்வதற்கான செயல்முறையும், புருவங்களுக்கு சரியான அலங்காரம் செய்வதற்கான செயல்முறையும் மற்றும் உதடுகளுக்கு சரியான அலங்காரம் செய்வதற்கான செயல்முறையும் கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.